அதேமாதிரி இப்போ புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருக்காங்க, எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, என்ன மெட்டீரியல்லாம் போட்டிருக்காங்க, எல்லாமே பார்த்துட்டு கொடுங்க. சார் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லாமல் டிசைனிங்லேருந்து அப்ரூவல் எல்லாமே பண்ணிவிடும். இப்போ ஒரு கிளைண்ட் வந்து வராங்க அப்படின்ற பட்சத்தில் பேங்கிங்காக தனியாக அவங்க போயிட்டு லோன் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, அப்ரூவல் வந்து அவங்க தனியாக வெளியே இன்னொரு வெண்டார் வச்சு போக தேவையில்லை, தென் டிசைனிங்காக வெளியே அவங்க போக தேவையில்லை. டிசைனிங் நாங்களே இன்னோஸில் ஆர்கிடெக்ட் வச்சுருக்கோம், கம்ப்ளீட்டாக ஃப்ளோர் பிளானு 3D எலிவேஷனு எல்லாமே நாங்களே போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அப்ரூவலும் நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். பேங்கிங் அவங்க எந்த பேங்க்கில் கேட்டாலும் பேங்கிங்லேயும் டைப் இருக்குது, எல்லா பேங்க்லையுமே நாங்கள் லோன் ப்ராசஸ்லேருந்து எல்லாமே அதுவும் முடிச்சு கொடுத்துருவோம். தென் போர்வெல், இபி எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட்டாக எதுக்குமே அவங்க வெளியே போக தேவையில்லை. இன்டீரியர் எங்கள்கிட்டயே ஃபேக்ட்ரியும் இருக்குது, ஸோ இன்டீரியரும் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். அது இல்லாமல் சோலார் வேணும், லிஃப்ட் வேண்டும், ஜென்ரேட்டரு எல்லாமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ கிளைண்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக என் ஒரு ஆள்கிட்ட மட்டும் ஹேண்டில் பண்ணால் போதும், மீதி இருக்க எல்லா வெண்டாஸுமே நாங்கள் கோஆர்டினேட் பண்ணி நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம்.